வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை. காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் கண்டிப்பா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களோட ஏஜ் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பா ஓவர் கம் பண்ணி தான் வந்திருப்போம். ஸோ இதெல்லாம் எப்படி தாண்டி வரது, எப்படி மைண்டை ரிலாக்ஸ் பண்றது, எப்படி ரிஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷோ மூலமா கண்டிப்பா அது நிச்சயமா சாத்தியமாகும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சூப்பரான செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எங்க பார்த்தாலும் ஒபிசிட்டி பிரச்சனை, எங்க பார்த்தாலும் கார்டியக் அரெஸ்ட், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், உடல் உபாதைகள் இருந்துட்டே இருக்குங்க. இதெல்லாம் தாண்டி உடல் உபாதைகள் எல்லாம் தாண்டி ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ், மன ரீதியான சோர்வுகள், மன ரீதியான அழுத்தங்களையும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்படி தாண்டி வருது, இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரே வழி யோகாசனம் மட்டும்தான். அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணா கண்டிப்பா அதுக்கான பெனிஃபிட்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல இவங்க என்ன யோகா போஸ்டர் சொல்லி தர போறாங்க, அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது முதுகு தண்டு தளர்வு பயிற்சிகள் நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பார்க்கலாம், சில பேருக்கு பார்த்தோம்னா ரொம்பவே நல்லா லீனாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களால முன்னோக்கி குனிய முடியாது. அது ஏன் பார்த்தோம்னா நம்மளோட முதுகு தண்டு நல்லாவே ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாதனால தான் அந்த காரணமே. அதுக்காக சில பயிற்சிகளை நம்ம பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பயிற்சி 1, இதில் மார்ஜாரி ஆசனா பண்ண போகிறோம். மார்ஜாரி ஆசனா இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரியே முதுகு தண்டை நம்ம மேல் நோக்கி பார்க்கும்போது இந்த கீழேருந்து நல்லாவே இப்படி பெண்ட் பண்ணுவோம். பண்ணிவிட்டு அப்படியே இப்படி மேல் நோக்கி இப்படி தூக்குவோம். இது மார்ஜாரி ஆசனா. இது ஒரு 2-3 முறை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்தே அப்படியே சில வேறுபாடு அப்படியே செஞ்சிடலாம். இது அப்படியே மூச்சு பயிற்சியோட கூட சேர்த்து செய்யலாம். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டே மேலே பார்க்கணும். மூச்சை விட்டுட்டு நல்லா முதுகு தண்டை நல்லா மேலே தூக்கணும். இதில் இந்த கால் இப்படி நேராக இப்படி 90 டிகிரியில் தான் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதை பார்த்துக்கணும். ஏன்னா சில பேர் பண்ணும்போது இப்படி போயிடுவாங்க. அப்படி அது பண்ணுச்சுன்னா அலைன்மெண்ட் தப்பாயிடும். இந்த ஷோல்டர் இடத்துல இருக்கிறது அப்படியே கை வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கரெக்டான பொசிஷன் இது 90 டிகிரியில் இருக்கணும். கைகள் 2க்கும் இவ்வளோ இடைவெளி இருக்கணும். அதேமாதிரி முட்டிக்கும் இவ்வளோ இடைவெளி இருக்கணும். மூச்சு எடுத்துகிட்டே மேலே பார்க்கலாம். மூச்சு விட்டுட்டே கீழே ஒரு முறை. இந்த மார்ஜாரி ஆசனா முதுகு தண்டு தளர்வு பயிற்சி இல்லாமையும் அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு இங்கே லோவர் பேக் பெயின் இருந்துச்சுன்னா இது தாராளமாக சில பேர் நிறைய பேருக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு லோவர் பேக் பெயின் இருக்குது. அவங்களுக்கு இந்த மார்ஜாரி ஆசனம் செய்யும் போது பார்த்தாலே ரொம்பவே நல்ல பலன் இருக்கும். நல்ல சீக்கிரம் உடனே இன்ஸ்டன்ட் ரிலீஃப் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதனே உடனே நல்ல ரிலீஃப் ஆகிடும். இப்போ இதில் வேறுபாடு பார்த்துடலாம். இதேமாதிரி மார்ஜாரி ஆசனாவில் இப்போ நம்ம கை இப்படி நேராக வச்சுருக்கோம். அதுக்கு பதில் நம்மளோட எல்போ பகுதியை இப்படி கீழே வைக்க போகிறோம். 2 எல்போ மாதிரி இப்படி வச்சுட்டு முதுகு தண்டை நல்லா இப்படி கீழே இருக்கணும். இந்த கால் 90 டிகிரியில் தான் இருக்கணும். மார்பு பகுதியை நல்லா கீழே கொண்டு வரணும். நம்மளோட தாடை பகுதியும் கீழே வரும். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இதில் அந்த எல்போ கீழே வைக்க முடியல அப்படின்னா நம்ம கையை நம்ம நேராகவும் நீட்டிக்கலாம். இப்போ அதுவும் நம்ம செஞ்சிடலாம். சில பேருக்கு வைக்க வருது அப்படிங்கிற மாதிரினா வச்சிடலாம். இப்போ நிறைய பேருக்கு மார்பு பகுதியே கீழே வராது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம முயற்சி பண்ண தான் நமக்கு நல்லா வரும். நம்ம இந்த இடத்துல இருந்து அப்படியே நல்லா இப்படி பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ண தான் உங்களுக்கு தளர்வு ஆகும். இப்போ அதே மாதிரி மார்ஜாரி ஆசனா இதுலேருந்து இப்போ கையை முன்னோக்கி இப்படி நேராக வைக்கிறோம். கை எல்போ மடக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணலாம். நல்லா முதுகு தண்டு நல்லா வளைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதாவது இன்ச் பை இன்ச்சாக இப்படி வார பகுதிகளெலாம் கீழே கொண்டு வரணும். தலையை இப்படி கீழே குனிஞ்சிட்டோம்னா நம்மளோட முதுகு தண்டு வளையாது. அதனால் தலையை எப்பயுமே இப்படி நேராக பார்த்த மாதிரியே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மார்பு பகுதியை கீழே கொண்டு வரணும். தாடை பகுதியை கீழே வைக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம்.
இந்த மாதிரி செய்யும் போது நம்மளோட முதுகு நல்லாவே வலி வந்துடும். இப்போ அது வந்து முன்னோக்கி பண்ணுற ஆசனால இருந்தாலும் சரி, பின்னோக்கி பண்ணுற ஆசனால இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து இதில் வந்து நல்லாவே வந்து தளர்வடைஞ்சிரும். இப்போது இதுலேயே வந்து மார்ஜரி ஆசனம் என்னால் முட்டி போட்டுட்டு பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி வஜ்ராசனா போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட சுக்காசனம் சப்பளங்காலும் போட்டுக்கலாம். பண்ணிட்டும் அதே மாதிரி பண்ணலாம். கைகள் மட்டும் இப்படி வச்சுட்டு நல்லா வந்து மார்பு பகுதியை விரிக்கணும். இந்த தோல் பட்டியை நல்லா இப்படி சுழற்சி பண்ணிவிட்டு மார்பு பகுதியை விரிச்சிட்டு நல்லா இங்கேருந்து நல்லா இப்படி பெண்ட் பண்ணி அப்படியே இப்படி பின்னோக்கி இப்படி போகணும். அப்படியே கீழே குனியும் போது நல்ல முதுகை வந்து மேலே தூக்கணும். அதே மாதிரி மேலே இப்படி போகும்போது பின்னோக்கி போகும்போது மூச்சு இழுத்துகிட்டே போகணும். கீழே குனியும் போது மூச்சு விட்டுக்கிட்டே வந்து கீழே வரணும். இன்னும் ஒரு முறை அப்படியே செஞ்சலாம். மூச்சு இழுத்துட்டே தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த மார்ஜரி ஆசனம் அதில் இல்லை சில வேறுபாடுகளெல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். எல்லாருக்குமே மதர் டங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு விஷயம் கூட. பட் அதெல்லாம் தாண்டி இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால வேர்ல்டு வைட் எல்லா இடத்துலையும் சர்வை பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜை இவங்க எவ்வளோ ஈஸியாக பிகினர்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் பார்க்க போகிறோம், ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன நினைவூட்டலோடு இன்றைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த நினைவூட்டலுங்கிறது எதுக்காக, நம்ம ஏற்கனவே எங்கே ஸ்டாப் பண்ணுங்கிறத கண்டினியூ பண்ணிட்டு போகிறதுக்காக இல்லையா? ஏன்னா அது இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு, இன்றைக்கான சென்டென்ஸை பேசுகிறதுக்குமே இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கானதில் சென்டென்ஸ் நம்ம ஒரு ஃப்ரேம் பண்ணுறோன்னா அதில் என்ன ஒர்க் ஃபார்ம் தரும், என்ன சப்ஜெக்ட் தரும், அந்த காலங்களில் எப்படி பாசிட்டிவாக தருமா, நெகட்டிவாக தருமா, குவெஸ்டினாக தருமா, அண்ட் தென் மோரோவர் அந்த வேர்ப் ஃபார்ம் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, ஆக்ஷன், செயல் வார்த்தைகள், அந்த செயல்களை வந்து எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். செயல்களை நம்ம கொடுக்குறது வந்து நமக்கு கண்டினியூஸில் இருக்கிறத கொடுக்குறோமா, இல்லை முடிஞ்சதை கொடுக்குறோமா, இல்லை நடக்க இருக்கிறத கொடுக்குறோமான்றது இருக்குது. ஸோ அப்போது ஒரு ரூல், ஒரு வேர்புன்னு இருக்கும் போது அதோடைய ஃபார்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ்ன்னு ரொம்ப முக்கியம். அந்த ஃபார்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ்ன்னு வரும்போது அதை எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கிட்டே வரலாம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கான ரூல் என்ன, இன்றைக்கான வேர்ப் என்ன, இன்றைக்கான சப்ஜெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆனால் குறிப்பாக நம்ம யார் அதிகமாக நமக்கு வேர்பு தான், இந்த வேர்ப் தான் என்னவே பண்ண போகிறோம், அந்த ஆக்ஷன் தான் என்ன பண்ண போகிறோம், சென்டென்ஸை வந்து கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ண போகிறார் இல்லையா, அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான டைம்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து நம்ம எதை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக பார்க்குறோன்னா நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் வரும்போது நாட்டுங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். ஸோ நம்ம நெகட்டிவ் நாட் மென்ஷன் பண்ணுறதுனால ஸோ அந்த சென்டென்ஸ் வந்து இல்லை, பண்ணலை, முடியலை அப்படிங்கிறது போகுது இல்லைங்களா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னெல்லாம் வேர்ப் என்னெல்லாம் இருக்குது, V1, V2, V3. ஸோ V1 போது which is indicate present, V2 வந்து which is indicate past, V3 வந்து past participle அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே என்ன ரொம்ப சிம்பிளான ஒரு வேர்ப் ஃபார்ம் தான் எடுக்க போகிறோம், ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்ட் அப்படிங்கிறது எக்ஸாம் என்ன சொல்லலாம்னா தொடங்கி, இல்லை தொடங்க, இல்லைன்னா தொடக்கம், அந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா. ஸோ இங்கே வந்து தொடங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். V2 and V3 வரும்போது ஸ்டார்டட். ஸ்டார்டட் அப்படிங்கும் போது தொடங்கியது. ஸோ ஸ்டார்டட்னும் போது தொடங்கியது. அப்போ தொடங்கியது அப்படிங்கிற ஒரு வேர்ப் வந்து ரெடி ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னெல்லாம் சப்ஜெக்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். I, we, you, he, she, they, it. ஸோ இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, சப்ஜெக்டில் இருக்காங்க. ஸோ அப்போது ரூலில் வரும்போது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய ரூல். ஓகே, ஸோ ரூலில் நம்ம எப்படி அந்த ரூலை ஃப்ரேம் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஆர் ஷல் ப்ளஸ் நாட் அண்ட் ப்ளஸ் என்ன பண்ண போகிறோம்னா பர்ஃபெக்ட்டுங்கிறதுனால ஹாவ்.
ஸோ அப்போது ஷீ வில், அதாவது சப்ஜெக்ட் கூட ஒரு வில் ஆர் ஷேல் அண்ட் நாட் அண்ட் ஹேவ் அப்படிங்கிறத கொடுக்குறோம். அண்ட் ஃபாலோட் பை என்ன பண்ணுறோன்னா V3. ஸோ V3 வரும்போது விச் இஸ் இண்டிகேட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறது இண்டிகேட் ஆகுது. அப்போ என்னென்னா நமக்கு ஒரு ரூலுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேர்ப் ரெடி, சப்ஜெக்ட் ரெடி, ரூலும் ரெடி. எக்ஸாம்பிள் எழுதி பார்ப்போமா? ஸோ எக்ஸாம்பிள் வரும்போது நம்ம சப்ஜெக்ட் வந்து நீங்கள் எப்படி வேணால் எடுக்கலாம். ஸோ இங்கே ஸ்டார்டட்னு வரும்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஐன்றதை கூட எடுக்கலாம். ஸோ ஐ வில் நாட், ஸோ ஐ வில் நாட் கொடுக்கலாம், இல்லை ஐ won't கொடுக்கலாம். ஸோ ஐ வில் நாட் ஹாவ் ஸ்டார்டட். ஸோ ஐ வில் நாட் ஹவ் ஸ்டார்டட்னா நான் என்ன பண்ணியிருக்க மாட்டேன், ஆரம்பித்திருமா, அதாவது தொடங்கி இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான். எதை தொடங்கி இருக்க மாட்டேன் போது ஐ வில் நாட் ஹவ் ஸ்டார்டட் குக்கிங். ஸோ அப்போது நான் வந்து சமைக்க வந்து தொடங்கி இருக்க மாட்டேன், இல்லை ஆரம்பித்திருக்க மாட்டேன் அப்படின்னு கொடுக்குறது தான். அப்போது நான் என்ன செயல் நம்ம செய்கிறோம், குக்கிங் இல்லையா, நான் சமைக்க. ஸோ வில் நாட் ஹவ் ஸ்டார்டட் தொடங்கி இருக்க. இங்கே எத்தனை பேரை குறிக்குது, ஐனா ஒருத்தரை தான் குறிக்கும். ஸோ சிங்கிள் பர்சனாலிட்டிங்கிறதுனால மாட்டேன். இப்போ நான் சமைக்க தொடங்கி இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான். நான் அந்த இடத்துல அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணல. நான் இங்கே குக்கிங் சொல்லியிருக்கேன், நீங்கள் குக்கிங் தான் சொல்லணும்னு கிடையாது. உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். நீங்கள் வந்து படிக்க, அதாவது ஸ்டடி பண்ண அப்படின்னு இருக்கலாம், இல்லை எழுதுறது சொல்லியிருக்கலாம், ஒரு ஸ்பீச்சு, இந்த மாதிரி எனிதிங். ஸோ விச் த ஒர்க் கேன் பி டன் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே இண்டிகேட் பண்ணலாம் தான். ஸோ அந்த இண்டிகேஷனுங்கிறது எப்படி இருக்குன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த வேர்ப் ஃபார்ம். நீங்கள் என்ன வேர்ப் தரீங்களோ, என்ன செயலை கொடுக்குறீங்களோ, அந்த செயலுக்கு ஏற்றார் மாதிரி தான் நம்ம ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கான சென்டென்சஸ், அந்த சென்டென்ஸஸ்க்கான தமிழாக்கங்கள் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஃபார்மேஷன் இப்போ நம்ம ஸ்டார்டட், சில ஸ்டார்டர் அப்படின்னு இருக்குது, அதுவே தொடக்கம் அப்படிங்கிறது. ஸ்டார்டர் அப்படின்னு வரும்போது தொடக்கம்னா தொடக்கத்தில் நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்க, இல்லை என்னெல்லாம் சாப்பிட்றீங்க, என்னெல்லாம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் ஸ்டார்டர். ஓகே, இங்கே வரும்போது ஆக்ஷன் பேஸ்டு வரும்போது ஸ்டார்டட் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அது நமக்கு டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிசனில் ஸ்டார்டர் அப்படிங்கிறது நமக்கு இங்கே வரும். ஸோ இங்கே அதே மாதிரி நம்ம என்ன பண்ணால் இந்த வில் நாட் அப்படிங்கிறது வந்து won'tன்னு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த வில்லுக்கு பதிலாக ஷல், ஐ ஷல் நாட் ஹாவ் ஸ்டார்டட் அப்படிங்கிறதுமே சொல்லலாம். அப்படின்னா என்னென்னா அந்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் ஐ ஷல் நாட் ஹாவ் ஸ்டார்டட். ஸோ எந்த ஒரு இடத்துல ஒரு ரிக்வெஸ்ட்டுன்னு இல்லாமல் ஒரு ஃப்யூச்சரில் நான் பண்ணலையா அப்படின்னு வர இடங்களில் வில் ஆர் ஷல் அப்படிங்கிறத பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி வரும். இதை நீங்கள் என்ன பண்ணலாம், நான் இங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் இங்கே கொடுத்துருக்க ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ்லாம் இங்கே யூஸ் பண்ணணும்னு கிடையாது. யூ கேன் யூஸ் ஈவன் த நேம். ஸோ நேம் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸாம்பிள் ஜான், இந்த இடத்துல ஜானுங்கிற ஒரு கேரக்டர், ஜான் won't have started cooking அப்படின்னு சொல்லலாம். இதையே என்ன பண்ணலாம், அகெயின் வேறு ஒரு நேம் எழுதுனா கூட இன்னும் பார்க்கணும்னா சாம் ஷல் நாட் have started குக்கிங் அப்படிங்க. ஸோ நம்மளோட சென்டென்ஸ், அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணால் நம்மளோட விஷ் ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அண்ட் இந்த ரூலையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா வில் அண்ட் ஷெல்லுங்கிறத நம்ம மாற்றி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கான ரூல், இன்றைக்கான வேர்ப் ஃபார்ம் அண்ட் சென்டென்ஸ் மேக்கிங் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல டிஃப்ரெண்டான விஷயங்களை வந்து பார்த்துட்டே வரோம். இவ்வளோ இருக்கா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, இவ்வளோ நாள் இது கூட நம்ம தெரியாமல் இருந்திருக்குமே அப்படின்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். டைகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம இந்தியாவில் அதிகமாக தானே இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் ஒரு வகையில் அது உண்மையாக தான் இருந்துச்சு. 100 வருஷங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 40,000 டைகர்ஸ்க்கு மேலே இருந்துச்சு. ஆனால் நாளடைவில் அந்த டைகர் எல்லாம் எங்கே காணாமல் போச்சுன்னே தெரில. இப்போ எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 வைல்ட் டைகர்ஸ் மட்டுமே தான் இருக்குது. என்னப்பா புலி கூட என்டேஞ்சர்டு ஸ்பீஷியல்ஸில் இருக்குது அப்படின்னு யோசிச்சா இது வெறும் இந்தியாவில் மட்டும்தான்.
அதுவே அதர் கண்ட்ரீஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஜூவில் மட்டுமே 7000 டைகர்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் உண்டு. அப்படி பார்த்தோம்னா டைகர் ஒன்றும் என்டேஞ்சர்டு ஸ்பீஷிஸ் கிடையாது. ஆனால் இந்தியாவில் அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றதான் பெரிய ரீசன். என்ன சொன்னாலுமே இங்கே இருக்கக்கூடிய டைகருடைய ஹைட் ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ப்ரீட் வைஸாக பார்க்கும்போது ரொம்ப கம்பீரமாக இருக்கக்கூடியது நம்மளுடைய இந்தியன் டைகர் தான். இருந்தாலும் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறது வருத்தமாக தான் இருக்குது. கிங் கோப்ரா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? இந்த கிங் கோப்ராவுடைய தலையில் நாகமணி அப்படின்ற ஒரு மணி இருக்கும். இதை எடுக்கிறது பெரிய ஒரு டாஸ்க்கு. ஆனால் இது கிடச்சிருச்சுன்னா அவங்களுக்கு எல்லா வகையிலையும் லக்கு மட்டுமே தான் அடிக்கும். ரொம்ப அதிர்ஷ்டக்கல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயம் ஃபிக்ஷனலாக உருவாக்கப்பட்டது தான். நம்ம பார்க்குற மாதிரி சீரியல்ஸ், படங்கள், இந்த மாதிரி ஃபிக்ஷனல் கேரக்டருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி. ஆனால் இதை நிஜம் நம்பி நிறைய பேர் கிங் கோப்ராவுடைய தலையில் நாகமணி இருக்கும் அப்படின்னு நினச்சி, அதுவும் ரொம்ப செலக்டிவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி எல்லா கிங் கோப்ரா வச்சு டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க. இதனாலேயே கிங் கோப்ராவுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போச்சு. ஆனால் உண்மையிலேயே நாகமணி அப்படின்ற ஒரு விஷயம் கிங் கோப்ராவுடைய தலையில் உருவாகலாம் செய்யாது. அது ஒரு ஃபிக்ஷனலாக உருவாக்கப்பட்டது தான். இது வெறும் கட்டுக்கதை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பாருங்களேன், யாருமே பெருசாக சிரிச்சிருக்கவே மாட்டாங்க. இதுக்கு என்ன ரீசன்? யாருக்கும் சிரிக்கவா தெரியாமல் இருந்திருக்கும்? அதெல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே சிரிக்க முடியும். ஆனால் அப்போது ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்போஷர் டைம்னு பார்க்கும்போது ஒரு 30லேருந்து 40 செகண்ட் வரைக்கும் ஆகும். அப்படியே கான்ஸ்டண்ட்டாக எல்லாராலையும் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அது அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், வாய் வலிக்கும். அதனால் ரொம்ப நியூட்ரலான எக்ஸ்பிரஷன் வச்சுக்கலாமேன்னு எல்லாருமே நியூட்ரலான எக்ஸ்பிரஷன் தான் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரேராக 100ல் ஒரு 2 to 3% மட்டும்தான் பரவாயில்ல நான் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோஸை பார்க்குறதும் ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஒரு மனிதனுடைய உடல்னு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு 1 டீஸ்பூன் ஆஃப் சுகர் மட்டுமே தான் நம்மளுடைய பாடியில் இருக்கணும். ஆனால் அதுக்கு மேலே எக்ஸஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை டயபெட்டிக்காக கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுல நம்ம பாடி எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா 3 டீஸ்பூன் ஆஃப் சுகர் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி அது டயபெட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 4 டீஸ்பூன் சுகருக்கு மேலே போயிடுச்சுன்னா அது கண்டிப்பாக உடலில் பல பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை பிளட் சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுறதுல நம்மளுடைய செல்ஸை அடிச்சுக்க ஆளே இல்லைன்ற மாதிரி அவ்வளோ சூப்பராகவே நம்மளுடைய பிளட் சுகர் லெவல்ஸை மெயின்டைன் பண்ணுது. ஆக்சிஜன் லெவல் ஹை லெவலில் கம்பைன் ஆகும்போது ரெட் கலர் உருவாகும்னு சொல்கிறாங்க. இதனால தான் மேபி நம்மளுடைய பிளட்டு கூட ரெட் கலராக இருக்குது. இதுவும் கிட்டத்தட்ட சிமிலாரிட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்போல்லாம் ஆக்சிஜன் மெட்டலோட ரியாக்ட் ஆகுதோ அப்போது ரெட் கலர் வரும். கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணதில் எக்ஸசைஸை விட்டால் ஆளே கிடையாதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பாடியில் எந்த டைப் ஆஃப் கேன்சர் இருந்தாலும் சரி, எக்ஸசைஸ் பண்ணுறதன் மூலியமாக அந்த கேன்சர் செல் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணும். இன்கேஸ் கேன்சர் பேஷண்ட்டே இருக்காங்கன்னா கூட ஏதோ ஒரு கேன்சர் மூலிமா அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது அது முடிஞ்ச அளவுக்கு அந்த கேன்சரை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றதையும் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. வெயிட் லாஸ் பண்ணுற எல்லாருமே அவங்களுடைய வெயிட் லாஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஃபேட் பர்ன் ஆகுது. அந்த பர்ன் ஆன ஃபேட்லாம் எது வழியாக வரும் அப்படின்னு கேட்டால் அவங்க எல்லாரும் ஸ்வெட் வழியாக வருதுன்னு நினைப்பாங்க. ஆனால் ஸ்வெட் வழியாக வருதுன்றது உண்மைதான். ஆனால் அதை விட அதிகமாக நம்ம எக்ஸேல் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வழியாகவே வந்துடும். இன்ஹேல் பண்ணக்கூடிய ஆக்சிஜன், எக்ஸேல் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, நம்ம விடக்கூடிய மூச்சு காற்றின் வழியாக தான் நிறையா ஃபேட்டெல்லாம் பர்ன் ஆகி வெளியே வருதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்மளும் ஒரு புல் மாதிரி தான். யாராவது வெயிட் அதிகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டா போதும், உடனே அவங்க எல்லாரும் சொல்கிற விஷயம் போன் வெயிட் அதிகமாக இருக்குப்பா எனக்கு அப்படின்னு. ஆனால் போன் வெயிட் ஒன்றும் ஹியூமன்ஸ்க்கெலாம் பெருசாக டிஃபர் ஆகவே ஆகாது. வெறும் ஒரு மில்லிகிராம் லெவலில் டிஃபர் ஆகுமே தவிர்த்து 1 கிலோ 2 கிலோ லெவலெல்லாம் டிஃபர் ஆக சான்ஸே கிடையாது. நான் சொல்கிறது ஆவரேஜாக அதே டைப் ஆஃப் மேல் ஆர் ஃபீமேலை கம்பேர் பண்ணும்போது. அப்படி இருக்கும்போது மசில் மாஸ் மட்டுமே தான் சேஞ்ச் ஆகும். அதில் தான் நம்ம இந்த ஃபேட்டு, மசில் இது எல்லாத்தையுமே கொண்டு வரும். மேபி ஒரு சில பேருக்கு மசில் ரொம்ப அதிகமாக இருக்கலாம், ஃபேட் கம்மியாக இருக்கலாம். ஒரு சில பேருக்கு ஃபேட் அதிகமாக இருக்கும், மசில் கம்மியாக இருக்கும். ஆனால் அவங்க 2 பேரும் ஒரே டைப் ஆஃப் வெயிட்டில் மெயின்டைனாக இருப்பாங்க. இதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, எனக்கு மசில் மாஸ் அதிகமாக இருக்குது அதனால் வெயிட்டாக தெரியுதுன்னு சொல்லாமே தவிர்த்து போன் வெயிட் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay Sri. Take care. ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோவில் பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjal Velmali team.